என் ஃபேமிலிக்கு த்ரில்லிங்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நைட்டு தங்குறதுக்கு காட்டுக்கு நடுவில் ஐசோலேட்டடான ஒரு லக்ஸுரி கிளாம்ப் ஒன்று புக் பண்ணேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெகுலர் சாலைகளே கிடையாது, காட்டு பாதையில் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் கார்லாம் இங்கே போகாது, இதுக்குன்னு தனியாக ஒரு ஜீப் இருக்குது. இது பெரிய அட்வென்ச்சரை கடந்து இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். ஷப்பா, இப்படி ஒரு வித்தியாசமான ஸ்டே எங்களுக்கு இதுதான் முதல் முறை. நைட் ஆனால் இன்னும் கொஞ்சம் திகிலா மாறிடுது. கிட்டத்தட்ட 75% செம்ம டார்க்கிங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒன்று பைசன், இன்னொன்று யானை, இன்னொன்று வந்து கருஞ்சிருத்தை. அது எல்லாமே வந்து இங்கே சுற்று தான். அதனால இந்த இடத்த சுற்றி சோலார் ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அட்வென்ச்சரஸான பயணம் என் ஒய்ஃபுக்கு நான் கொடுத்த சர்ப்ரைஸா இல்லை எனக்கு நானே வச்சுக்கிட்ட வெடியா அப்படின்றத நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொடைக்கானல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நான் போன எபிசோட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, நம்ம ஃபேமிலியை கொடைக்கானலில் ஒரு யூனிக் ஸ்பாட்டில் ஒரு நைட்டு தங்க வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இதுக்காக நான் பல இடத்துல தேடி கடைசியாக மேக் மை ட்ரிப்பில் ஒரு ஸ்பாட்டை புக் பண்ணேன். இது காட்டுக்கு நடுவில். இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ், இந்த ஸ்டேக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம அந்த ஸ்டேக்கு தான் போயிட்டுருக்கோம். இருட்டுறதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே இங்கேயே லேட் ஆகிடுச்சு. இவங்க ஏன் 6 மணிக்குள்ளே நம்ம இங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. பழனி பிரிவிலிருந்து ஒரு ஆஃப் ட்ராக் ரோடு எடுத்து 6 கிலோமீட்டர் கரடுமுரடான ரோட்டில் ஒரு பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கே வந்து இந்த ஹோட்டலோட மேனேஜர் ஜீப் வச்சுட்டு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஜீப் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த காட்டுக்குள்ளே இந்த லொக்கேஷனுக்கு போக முடியும். கார்லாம் அங்கே போகாது. பழனி பிரிவிலேருந்து நாங்களும் கீழே இறங்கி போயிட்டே இருக்கோம். ஒரு முடிவே இல்லாமல் அந்த ரோடு போயிட்டே இருக்கு. இந்த பாதையெல்லாம் கடந்து அந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் காரில் இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்து மேனேஜர் கொண்டு வந்து ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. உள்ளவே இருக்கு. இப்போது மேனேஜரோட ஜீப்பில் ஏறிட்டோம். இதுக்கப்புறம் தான் ரியல் அட்வென்ச்சர் இருக்குது. காட்டு வழி பாதையை எடுத்து நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற அந்த யூனிக் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு லெவலுக்கு மேலே இந்த ரோடெல்லாம் முடிஞ்சு மலையில் ஏற போகிறோம். ஏற போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சோலார் ஃபென்ஸ் இருக்குது. இது வந்து 6 மணிக்கு மேலே இவங்க முறுக்கி விட்டுருவாங்க. ஏன்னா இங்கே வனவிலங்குகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கு தான் இவர் இருட்டுறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடணும் அப்படின்னாரு. இது ஏதோ சும்மா கேட் மாதிரி இல்லை. இவர் இன்னொருத்தர் கால் பண்ணி அங்கே பவர் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோலார் ஃபென்ஸை கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் நிருக்கிட்டையும் சாய்கிட்டையும் எங்கே போகிறோம் அப்படின்றதே நான் சொல்லலை. ஒரு யூனிக் ஸ்டேன்னு தான் சொன்னேன், சும்மா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இந்த ரோட்டில் குலுங்கி வரப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, உன்னை நான் கேட்டேன்னா இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு. மேனேஜர் பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு அடி விழல இந்த ஜீப்பில். கரெக்டாக இந்த டேர்ன் எடுக்கிறப்ப தான் மேனேஜர் சொன்னார், இப்போ உங்கள் கோப்ரோவை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் சீனரி வரப்போகுது அப்படின்னு. பாருங்கள் நீங்களே, காடு, மேகங்கள், மலை, அப்படியே இதுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற ஒரு ஃபீலு. சுற்றி ஒரு பில்டிங் கூட கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ டீப் அண்ட் ஐசோலேட்டடாக இருக்குது இந்த இடம். மேனேஜரும் ஒரு லெவலை தாண்டி இந்த ஜீப்பை எங்கெங்கேயோ விட ஆரம்பித்தார். டக்குன்னு ஒரு பாறை மேலே ஏற்றிட்டாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த காட்டுக்குள்ளே. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த ஜீப்பில் இங்கே வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகுது, இந்த இடத்த கட்டுறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ நாள் ஆயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கும் எனக்கு பதில் இருக்குது, இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஒரு லெவலுக்கு மேலே என் பொறுமை இழந்து நான் மேனேஜர்கிட்டே கேட்டேன், எப்போ தான் சார் நம்ம தங்க போகிற அந்த இடம் வரோம் அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னும் 5 நிமிஷம் தான் சார், பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரைட் டர்ன் எடுத்தார். அப்போ தான் ஏதோ வெள்ளையாக ஒரு உருண்டை மாதிரி என் கண்ணுக்கு தென்பட்டுது. அதோ தெரியுதா தூரத்தில்? இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு லக்ஸுரி கிளாம்ப். ஒரு வழியாக வந்துட்டாங்க நம்ம தங்க போகிற அந்த ஸ்பாட்டுக்கு. எத்தனை மேடு பள்ளங்கள், எவ்வளோ நேரம். இதுவே ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. நல்ல வேலை நாங்கள் எதுவும் சாப்பிட்டு வரல, வந்திருந்தா வயிற்ற கலக்கி எடுத்துருக்கோம். அங்கே பேர் நம்மளது தான் அங்கே லாஸ்ட் டாப் மோஸ்ட் டோம். அது என்னது? அது அங்கே தெரியுது பாருங்க, அந்த இக்லூ ஆர் டோம். அங்கே தாங்க நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பாதி சைடு வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். உள்ளேருந்து நம்ம வெளியே ஃபுல்லாக நேச்சரை பார்க்குற மாதிரி. ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரை கடந்து இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். ஷப்பா, லைட்டு வேறு உள்ளே ஒரு மாதிரி வந்து போகுது. இது மாதிரி 3 இருக்குது, 1, 2, 3 ஸ்டார் கேஸ் டோம் அப்படின்ற மாதிரி. தேங்க்ஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு.
இதே வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி 4 ரோலர் கோஸ்டர் ஏறி இறங்கின ஒரு ஃபீலிங். அவங்கள கேட்டால் எத்துன்னுவாங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். மேனேஜர் வந்து இருட்டுற வரைக்கும் கீழே வெயிட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேக்ஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவரே வச்சுட்டாரு. ஏய் சாய், இன்னைக்கு ராத்திரி நம்ம தங்க போகிற வசந்த மாளிகை இதுதாங்க. அப்படியே சும்மா சுற்றி பாருங்க. என்ன ஒன்று, லைட்டு மட்டும் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கு. அந்த ரோடு ஸ்டார்ட் ஆச்சு பாரு. எங்கடா இருக்கு காட்டு. அது லைட் சுவிட்ச் இல்லடா. சரி வாங்க, இருட்டுறதுக்குள்ள நம்ம வெளியே இருக்கிற வியூவை பார்ப்போம். சும்மா அல்டிமேட்டுங்க. இந்த வியூ பாருங்க ஜி, அங்க போய் பாருங்க ஜி. ஜி இப்படிதான் வியூ பாருங்க ஜி, பாருங்க ஜி ஜி. ஆக்சுவலாக நிரு வந்து இந்த டிராவலில் ஏற்பட்ட கலப்புல இருந்தே அவன் இன்னும் மீளவே இல்லை. அதனால ஒரு கடுப்புல தான் இருக்கிறா. அவ்வளோவா அவளுக்கு இது பிடிக்கவே இல்லை. இந்த வியூக்காகவே இது மாதிரி நான் 10 வாட்டி வந்துட்டு போவேன்ல. 100 வாட்டி கூட வந்துட்டு போறேன். என்ன கூட்டு வராதுன்ற. கண்டிப்பா ஒரு 10 ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. சுற்றி 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 இங்கே வந்தோம். நெருவும் சாயும் சும்மா சிக்கே ஆயிட்டாங்க. சாய் ஓகே ஃபார்முக்கு வந்துட்டான். நெரு வந்து கொஞ்சம் லைட்டாக சிக்காயிட்டா. எதுக்கு இந்த இடத்துல என்ன போட்டேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக அவங்க 6 o'clock மேலே இங்கே வந்து சோலார் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சோலார் ஃபென்ஸ் அங்கே போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா இங்கே இருக்கிற வைல்டு அனிமல்ஸ் வந்து இங்கே வந்துடக்கூடாதுன்னு. யானை, அதுக்கப்புறம் பைசன், அப்புறம் பிளாக் சீட்டா இங்கே இருக்குது அப்படின்ட்டுன்னு அவர் சொன்னார். இங்கே வராது அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த இது போட்டிருக்கு. மயில் கத்துற சத்தம் எனக்கு கேட்குது. அருன்னு வேறு எந்த சத்தமும் கேட்கல. சரி இறங்கும், இருட்டிடுச்சு. இல்லை நம்ம கேம்பை தனியாக சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க யூனிக் அட்வென்ச்சர்ஸை தேடி போகிற பயணம் தான் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வருவோம். ஆக்சுவலாக நான் எட்ஜில் இருக்க அந்த கிளாம்ப் தான் புக் பண்ணேன். ஸோ வியூஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. லைட்டாக இருண்டுட்டு வருது. மேபி ராத்திரி மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. 3, 2, 1. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடேன்டா. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடு. உள்ள ஆக்சுவலாக இடம் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஒருத்தன் ஓடவே ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக லைட்டு கரண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளிக்கர் ஆச்சு அப்பப்போ. லைட்டு வேறு ஒரு மாதிரி டிம்மு டிப்பு கொடுக்குதுல்ல, அதுதான் லைட்டாக அள்ளு விடுது. பார்த்தியா, லைட்டாக டிம்மு டிப்பு கொடுக்குது வேறு லைட்டு. இன்டர்நெட் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா சுமார் தான். அவ்வளோ எதுவுமே வரல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குச்சி குச்சி விளையாடி இருந்தோம். அப்பா உனக்கு அதை ஒரு சூப்பரான வியூ காட்டுறேன். வெளில போ, அப்படி வெளில போ. சி இட்ஸ் கம்ப்ளீட்லி டார்க். பேர் கூட வருமா? பேர் பாத்தியா? க்ளோயிங். அப்படியே உள்ள டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இந்த கிளாம்ப் வந்து பாதி சைடு அப்படியே கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. உள்ளேருந்து வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்தும் உள்ளே பார்க்கலாம். சுற்றி இருட்டு, நம்ம கிளாம்ப் மட்டும் மின்னிட்டு இருக்கு. உள்ளே நம்ம லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தோம்னா இங்கே ஸ்டார் கேஜிங் வந்து சூப்பராக தெரியுது. இந்த ஃபுல்லாக இருட்டின கொஞ்ச நேரத்திலே மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டும் வந்து நல்ல கோல்ட் ஆயிடுச்சு. இதில் நல்ல காற்று வேற. மேனேஜர் சொன்னார், கருஞ்சிறுத்தையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜோனா இது. ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட இந்த இருட்டில் தெரியாது போல். கிட்டத்தட்ட 75% செம்ம டார்க். இங்கே சில லைட்ஸ் போட்டிருக்காங்க, சோலார் லைட்ஸு. தூரத்தில் இந்த மலைகளில் பார்த்தோம்னா 1-2 லைட்ஸ் வந்து புள்ளி மாதிரி தெரியுது. ஸ்டார் கேசிங்க்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி க்ளவுடியான டே அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால் எந்த ஸ்டார்ஸுமே வந்து எங்களுக்கு தெரியல. ஐயோ இங்கேயே கண்ணு தெரில நமக்கு. எங்கேயாவது மெரிக்கூடாத இடத்த மெரிச்சிட போகிறோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்க எங்ககிட்ட டின்னர் மெனுவை கேட்டு வாங்கிட்டாங்க. இங்கே அவங்க அதை சுட சுடன் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய கிளாம்புக்கு. வாங்க நம்ம இருந்த கலப்புக்கு நல்லா சாப்பிட்லாம். இது மேலே தூக்குவே, அதை வெயிட்டாக இருக்குது, தூ போட்டுற போகிறேன். ரைஸ் எவ்வளோ கொடுத்துறாங்க? நிறைய கொடுத்துறாங்க. லெமன் ஏன்டா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அவ்வளோ இருக்கே. கறி, பன்னீர், அப்புறம் பன்னீர் 65. ஓகே தான். சமைச்சு கொடுத்தா இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ சமைச்சிருக்கிறாங்களே. 65 காடு, மலை டாப்பு வேறு பாரு. இந்த காட்டில் நீ கேட்டேன் தயிர் கூட வந்திருக்கு. இங்க இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்களா? எப்படி எடுத்துன்னு வருவாங்க? பார்த்தல இது மாதிரி தான் வரணும். நீ வந்தல இன்னைக்கு, அது மாதிரி தான் அவங்க வரணும். நாங்கள் வந்து ரைஸ், சப்பாத்தி, பன்னீர் 65, அதுக்கப்புறம் சிக்கன் கறி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே கவனிச்சிருப்பீங்க நாங்கள் பேசுகிறத. இந்த காட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்.
இந்த பியூட்டிஃபுல்லான வெதர்ல வெளியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சீக்கிரம் போய் படுத்துட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து சன்ரைஸ் கண்டிப்பா இதுலேருந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அவ்வளோதாங்க. பெட்ல படுத்தது தான் ஒரு செம்ம தூக்கம். அடுத்த நாள் காலை எந்திரிச்சாச்சு. கரெக்டா சன்ரைஸுக்கு முன்னாடி அங்க பாருங்க கதிரவன் லைட்டா எட்டி பார்க்குறாரு. நான் எந்திரிச்சுட்டேன். நிருவும் சாயும் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம வெளிய போய் இந்த காலை ஃபாரஸ்ட் என்வாயன்மெண்ட்ட அப்படியே ரசிக்கலாம். ஆக்சுவலா வெளிய வந்து பார்த்தா ஹானஸ்ட்டா சொல்லுவேங்க. கடந்த சில வருஷங்கள்ல இது நிச்சயமா எனக்கு ஒரு வித்தியாசமான மார்னிங். ஏன் அப்படின்னா, எந்த டிராஃபிக் சத்தம் கிடையாது. யாரும் பேசுற சத்தம் இல்ல. எலக்ட்ரானிக் டிவைஸஸ் சத்தமும் இல்ல. ஒரு அமைதி. அதுக்கப்புறம் நெறைய பறவைகள் சத்தம் கேட்டது. இந்த மாரி ஒரு அமைதியான மார்னிங் எல்லா நாளும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு யோசிச்சேன். மார்னிங் வந்து இப்போ கரெக்டாக 6:30 மணி. பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. வெறும் வந்து ஏதோ அங்கங்கே மயில் கத்துற சத்தம் கேட்குது. இந்த அமைதியில நம்ம யாரையும் எழுப்பிட வேணாம் அப்படின்னு நானே கொஞ்சம் அமைதியா தான் பேசியிருந்தேன். எங்களோட இந்த இக்லூலேருந்து நேராக பார்த்தோம்னா சன்ரைஸ். எந்திரிச்ச உடனே நைட் எடுத்த சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வந்து இந்த இடம் ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. வெளியே வந்து எடுக்கவே முடியல. இப்போ மார்னிங் அல்டிமேட். நைட்டு படுத்ததே தெரில. படுத்தது தான் அத்தோட நேரம் இந்த அலாம் வச்சு சன்ரைஸ்க்கு எழுந்திரிச்சது. செம்ம தூக்கம். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நிலா வெளிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறைஞ்சிருச்சு. இந்த மொமெண்ட் வந்து ஒரு யூனிக் மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்திரிச்சோடனே முதல் ஃபோனு கம்ப்யூட்டர்னு இருந்த என்னோடய லைஃப்பில் இந்த நாள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நாளாக ஆரம்பிச்சிருக்கு. வெறும் பறவைகள் சத்தம் ஃபுல்லாக இந்த இந்த க்ரீன் அதுக்கப்புறம் கருப்பு பாறைகள் கொண்ட இந்த மலை ஏரியா. இது மட்டும் வெள்ளையாக அமைச்சிருக்காங்களா, அப்படியே நல்லா கான்ட்ராஸ்டிங்காக தெரியுது அந்த கலருக்கு. இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தா கூட இது அவ்வளோ கிளியராக தெரியும். இவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, சோலார் ஃபென்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இந்த இது அனிமல்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து கீழே வரைக்கும் போகுது. கீழே இன்னொரு ஏரியாலையும் வந்து வருது. இவங்க ஆக்சுவலாக உள்ளே வரத்துக்கே இந்த சோலார் ஃபென்ஸை எடுத்து வச்சுட்டு தான் இந்த காரை இந்த ட்ரக்கை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நான் வேற மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த கருஞ்சிறுத்தையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லாம் இங்கே வராதுல்ல அப்படின்னு. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக தூங்குங்க, இது வரைக்கும் எதுவும் வரல அப்படின்னாரு. நம்ம கிட்ட போவோம். அவரங்களை இந்த ரூட் வழியாக தான் கூட்டிகிட்டு வந்தார். கீழேருந்து அப்படியே அப்படி சுற்றி அந்த சைடு ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா அந்த சைடு வியூ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்படி சுற்றி இது வழியாக வந்தார். இங்கேருந்து பார்த்தா சரி இது மட்டும் தான் எனக்கு இதுவாக இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இங்கேருந்து பார்த்தா ஒரு சில வீடுகள் அண்ட் கேம்ப்ஸ் தெரியுது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். அங்கே அந்த மலை இது இன்னொரு மலை, அது இன்னொரு மலை. அங்கே வந்து இன்னொரு கேம்ப் தெரியுது பாருங்க. இங்கே இருக்கிறப்போ எப்படி இங்கே எலக்ட்ரிசிட்டி கொண்டு வராங்க அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. அதுதான் நான் கீழே மேனேஜர் கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, கீழே இருக்க கிராமத்துலேருந்து 230 வோல்ட்ஸ் மேலே கொண்டு வராங்களாம். அப்படி கொண்டு வரப்போ மரங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த லைன் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அதனால் மொத்த 230 வோல்ட்ஸ் வந்து கிடைக்காது போல். கிடைக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இங்கே இருக்கிற யூபிஎஸ்ஸை சார்ஜ் பண்ணிடுறாங்க. அந்த யூபிஎஸ் மூலியமாக தான் இங்கே ஃபுல்லாக பவர் பண்ணுறாங்க. வான்கோழி வந்திருக்கு. டர்க்கி பாருங்க. பேர்ட்ஸ்லடா, பீகாக்டா, அதோ பேர். அதை தான் நானும் சொன்னேன் வான்கோழின்னு. வான்கோழிக்கும் மயிலுக்கும் வித்தியாசம் தெரியாமல். நேற்று மேலே வந்த அந்த ரைடு அலைச்சல்லேருந்து சாய் இன்னும் மீளவே இல்லை. உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த ரைடு? நல்லா இருந்துச்சா? ஃபன்னாக இருந்துச்சா? நோவா, நாட் ஃபன். ஏன்? Too bumpy. பம்பியா? இவங்க மார்னிங் யூபிஎஸ் ரீசார்ஜ் பண்ணி நைட்டு வந்து இந்த யூனிட்ஸை யூபிஎஸ் மூலயமா பவர் பண்ணுறதுனால நைட் ஆனால் வந்து இபி வராது. அதனால் வந்து லைட் அப்பப்போ லைட்டாக இப்படி லைட்டாக இப்படி டிம்மாகி வந்துட்டு இருந்துச்சு. இந்த பேய் பங்களாலாம் வரும்ல அந்த ஃபீலு. அதுக்கப்புறம் சோலார்ன்றதுனால இங்கே வாட்டர் ஹீட்டர் இருக்குது. தண்ணி ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஃபுட்டுக்கு வந்து இவங்க ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணி எங்கிட்ட ஆர்டர் எடுத்துகிறாங்க. இங்கே கீழே கிச்சன் இருக்குது. இவங்களே இங்கே ஷெஃப்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோமோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. என்கிட்ட கேட்டாங்க நான்வெஜ் மென்யூவா வெஜ்ஜான்னு கேட்டாங்க. ஸோ நான்வெஜ் சொல்லிவிட்டு சப்பாத்தி கம்மியாக கொடுங்க, நீங்கள் எது கொடுக்குறீங்களோ எங்களுக்கு அது சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே, ஃபுட்டு வந்து ஓகே, ரொம்ப குறை சொல்ல முடியாது, ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே, நல்லபடியாக இருந்துச்சு. இந்த காட்டில் வந்து எதுக்கு டக்குன்னு சாப்பிட்டே இருக்கப்போ தயிர் கிடைக்குமான்னு கேட்டோம். உடனே தயிர் வந்துச்சு. இந்த காட்டில் இது கிடைக்கிறதே பெரிய விஷயமே. இதே வந்து மலையில் ஒரு பாறை இருக்குல்ல, அது மேலே அமைச்சிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பாறை. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பேர். நான் வந்து இந்த லாஸ்ட் டோம் சூஸ் பண்ணேன். அதில் வந்து வியூ ஒரு டைப்பாக தெரியும். பட் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த சைடு ஃபுல்லாக தெரியுது வேலி. வா சாய், பார்த்து வா.
மார்னிங் எந்திரிச்சிட்டு செம்ம பசி. இப்போ மேனேஜரை தேடி தான் போயிட்டுருக்கோம், ஏதாவது காஃபி கிடைக்குமா அப்படின்னு. சாய் இந்த க்ரில்லை பிடிச்சி போகிறான்னா இது எலக்ட்ரிக் அப்படின்றான். அவங்க மைண்டில் அவ்வளோ இறங்கி போயிருக்கு. ஆமாம், இங்கேயே வளர்க்குறாங்க போல் டர்க்கி, அதுக்கப்புறம் சேவல். இந்த ஜீப்பில் தான் அண்ணன் வந்து மலைகள் காடுகள் மத்தியில் நம்மளை கூப்பிட்டு வந்தார். டீ காஃபி வேணுன்னா கூட நம்ம அவங்கள தான் கேட்கணும். ஸோ அதனால தான் அவங்கள தேடி போயிட்டுருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சாச்சு, ஒரு காஃபி டீ ஏதாவது. பாருங்கள், அந்த கேட்டு மூடிட்டாங்க, அவ்வளோதான். கேட்டே சோலார் கேட்டு தான். இங்கே ஒன்று, இன்னொரு ஒரு கேட் அங்கே இருக்குது, அது வழியாக வந்தோம் நாங்கள். ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஸோ நான் இந்த ஸ்டே வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணேன். இது பேர் வந்து ஸ்டார் கேஸ் இந்தியா. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். காட்டுக்குள் அழகிய டைனிங் ஹால். கேரம் போர்டு இருக்குடா சாய். கேரம் விளையாடிருக்கேன் நீ? கேரம் போர்டு வச்சுருக்காங்க. வி கேன் ஆக்சுவலி ப்ளே. இங்கே வா, நான் உனக்கு காட்டுறேன். இங்கே இருக்கு பேர், பவுடர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு கேரம் போடுவோம் வாடா. சாய் இப்போ தான் முதல் முறை கேரம் பார்க்குறான். அதனால் நமக்கு தெரிஞ்ச 1-2 வித்தையை கற்றுக் கொடுப்போம். அதான் என்னடா போகவே மாட்டேங்குது. அப்படி அடிச்சுனா போவோம். See, you have to put it in the pocket. For example, this black coin, right? அந்த பாக்கெட்டில் போடணும். எனக்கே தெரியாதுடா இது. வெயிட். ஓ, ஸ்ட்ரைக்கர் போய் பாக்கெட்டில் விழுந்துச்சுடா. எப்போவுமே இல்லை, இன்னும் நான் ஸ்டெடி ஆகலை. ஸ்ட்ரைக்கர் எப்போவுமே பாக்கெட்டில் போட்டுருவோம் காயினுக்கு பதில். காயினை வச்சு காயின் அடிக்கக்கூடாது. யூ ஷுட் ஹிட் த காயின்ஸ் ஒன்லி வித் ஸ்ட்ரைக்கர். அதே ஸ்ட்ரைக்கர் எடுப்போம் அங்கேருந்து. இவங்க இந்த டைனிங் ஏரியாவில் சில டைம் பாஸ் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. கேரம், டேபிள் டென்னிஸ், பில்லியட்ஸ் அப்படின்னு. ஏன்னா போர் அடிக்குதுனாலும் நம்ம இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். டக்குன்னு கிளம்பிலாம் சிட்டிக்கு போயிட முடியாது. அனிகா, இங்கே நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம் தெரியுமா? அங்கே இருக்கு பேர். அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அவன் என்ன மாதிரியே ஸ்ட்ரைக்கரை பாக்கெட்டில் போடுறான். சினே அவன் பிடிக்க போகிறான் அதை. ஸோ நாங்கள் இங்கே வெளியே வந்து பேசிட்டு லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் மேனேஜர் வந்துட்டார். வந்து அவர் இப்போ நமக்கு டீ காஃபிலாம் வந்து போட்டுட்ருக்காரு. போட்டியா? டேபிள் டென்னிஸ்க்கு இருந்த மரியாதை போச்சேடா உங்களால். வா நம்ம வேறு கேம் போகலாம். இது நமக்கு செட் ஆகலை. நீ பிக் சைஸ் கேரம் பார்த்துருக்கிறியா? இதுதான் பிக் சைஸ் கேரம். வா, நமக்கு இது வந்துருச்சு. டீ குடிச்சிட்டு வரலாம். வா டீ காஃபி குடிச்சிட்டு வந்து எனர்ஜி ஏற்றிட்டு வந்து விளாட்லாம். வா. சார் நமக்கு செட் பண்ணி வைக்கிறாரு. வாங்க. இதில் எது டீ, எது காஃபி? ஆமாம், பால். எவ்வளோ சீரியஸாக போகிறேன்னு பாருங்க. அதை இங்கே டைனிங் வந்து கஸ்டமைஸ் தான். இவங்க மெனுவும் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே அங்கிள் எப்படி அடிக்கிறார் பேர் வச்சுக்கிறதா? அடி போனான் அங்கே பேர். இவர் எத்தனை பாக்கெட்ஸில் விழுது பேர். ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான் அந்த ஷாட்டுக்கு. செம்ம. அங்கே பேர் நீ கிரிக்கெட் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற. எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு உண்டிகோல் எடுக்கிறேன். நம்ம சைல்டுஹுட் மெமரிங்க. பார்த்தோன்னே ஒரு ஆர்வ கோளாறில் அதை எடுத்து ஒரு 2-3 ஷாட் அடிச்சிட்டேன். ஓ, பாத்தியா, கையில் அடிச்சுக்க போகிற. இப்போ பேர் அவன் மாசம் அடிக்க போகிறான். லோட் எய்ம் ஓகேவா? லோட் எய்ம் அங்கே பேர். ஸோ இப்போ காஃபி குடிச்சிட்டோம். மேனேஜர் வந்து மேலே போய் நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடறேன் அப்படின்னாரு. ஏறுறப்போ கொஞ்சம் செங்குத்தாக போகுதுல்ல மேலே. ஆக்சுவலாக மார்னிங் வந்து இந்த கிளாம்ப்குள்ளே பயங்கரமாக சூடாகுது. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் தான். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே வெந்துடும். அடுத்தது இங்கே கீழே வந்து ஒரு மேனேஜர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக டெவலப் பண்ணதே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ணாங்களாம். இதை மொத்தமாக கட்டுறதுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு கீழேருந்து ஒரு இந்த பொருட்கள்லாம் மேலே கொண்டு வந்து மேன் பவர், அதுக்கப்புறம் இங்கே இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் இந்த டெரெயினில் அமைக்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே மேனேஜர்ன்றவர் வந்து ஒரு ஆல் இன் ஆல். அதாவது கீழே போயிட்டு கெஸ்ட்டை வந்து மேலே கூட்டிகிட்டு வரணும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சமைக்கிறதுனா டக்குன்னு இறங்கினா போல. இப்போ அவர் தான் இறங்கி வந்து டீ காஃபிலாம் வந்து போட்டுகிட்டு இருந்தார். இன்னொரு ஒரு 2 இயர்ஸில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக மாறிடும் போல். 2 இயர்ஸில் இன்னும் அவங்க நிறைய அமெனிட்டிஸ் வந்து கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இது ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ வாட்டி இந்த சேரில் உட்காந்து இந்த நேச்சுரல் பியூட்டியை பார்த்தாலும் அது சலிக்கவே இல்லை. ஸோ மேலே வந்து கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். கீழே வந்து பார்த்தா மேனேஜர் வந்து சுட பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இட்லி, சாம்பார், சட்னி, தோசை எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குக்கிங் காஸ்ட்லேயே வந்து இன்க்ளூடட். பட் ஆனால் டின்னருக்கு வந்து நீங்கள் தனியாக தான் பே பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் பேக்கப் பண்ணுற அந்த டைம் வந்துருச்சு.
சரிங்க, இந்த ஒரு நைட் ஸ்டே இதுக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அகாமடேஷன் வந்து நான் மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணேன். ஒரு நைட் ஸ்டே எங்கள் 3 பேருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 10,377 rupees ஆச்சுங்க. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஸ்டே பண்ணதில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேள்ல எனக்கு பர்சனலாக இது வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு ஸ்டே வந்து நான் பண்ணதில்லை. அதாவது இது மாதிரி ஒரு குட்டி இக்லூவில் ராத்திரி நடு காட்டில் மலைக்கு மேலே ஸ்டே பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த பியூட்டிஃபுல் வியூவுக்கு பாய் சொல்லிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனுபவம் நம்மளுடைய அன்சார்ட்டட் 200 எக்ஸ்பீரியன்ஸஸில் ஒன்றா இது சேரப்போகுது. அன்சார்ட்டட் 200 அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம கேப்சர் பண்ணுற ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி தான். இதுக்கு முன்னாடி நான் பண்ண அன்சார்ட்டட் 200 அட்வென்ச்சர்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பாக ஆக்டிவிட்டி ட்ரிவன் இங்கே வந்தது, இங்கே ஸ்டே பண்ணது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் இது யூனிக் அண்ட் அவுட் ஆஃப் ரொட்டீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் எங்களுக்கு அமைஞ்சுது. என்னதான் எனக்கு இது பர்சனலாக வேற லெவல் அனுபவமாக இருந்தாலும் அன்சார்ட்டட் 200ல் இது ஒன்றா சேர்ந்தாலும் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். நிருவுக்கும் சாய்க்கும் இது ரொம்ப சுமாரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. குறிப்பாக இங்கே வர ஜேர்னி, அப்புறம் இவ்வளோ ஒரு ஐசோலேட்டடான ஸ்பாட்டில் தங்குறது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஓகேங்க, ஓவரால் எங்களோட சேர்ந்து இந்த அட்வென்ச்சர் ஸ்டே பயணத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்மளுடைய கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோரேஷன் முடியுது. இன்னொரு நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. நம்மளுடைய அன்சார்ட்டட் பயணங்கள் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care, take it easy, bye.